இந்தியாவில் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த டாக்டரான கேஎம் செரியன் பெங்களூருவில் கடந்த 25ஆம் தேதி காலமாகியிருக்கார். பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வர்றாங்க. மருத்துவர் கேஎம் செரியன் கேரளா இருக்கிற காயங்குளத்தில் 1942ஆம் வருஷம் பிறந்தார். மருத்துவ படிப்பு முடித்த அவர் 1970களில் வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். அதுக்கு பிறகு அதிலேயே மேல் படிப்பு படிக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு போனார். இங்கிலாந்தில் எஃப்ஆர்சிஎஸ் முடித்த பிறகு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி பல்வேறு நாடுகளில் அவர் பயிற்சி செஞ்சிருக்கார். தன்னுடைய 26 வயதிலேயே ஆஸ்திரேலியாவில் திறந்த நிலை அறுவை சிகிச்சையை அவர் மேற்கொண்டிருக்கார். சர்வதேச அளவில் பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதெல்லாம் வேண்டான்னு இந்தியாவில் தன்னுடைய மருத்துவ சேவைகளை அவர் தொடர்ந்திருக்கார். 1975ஆம் வருஷம் பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை அவர் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார். இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரோட புகழ் உலகம் முழுக்க பரவிச்சு. இதய மாற்று அறுவை சிகிச்சை துறையின் பிக் டேடின்னு அவர் எல்லாரும் செல்லமாக கூப்பிட தொடங்கினாங்க. தன்னோட வாழ்நாளில் 35,000க்கும் மேற்பட்ட இதய அறுவை சிகிச்சைகளை கேஎம் செரியன் செஞ்சிருக்கார். மருத்துவத்துறையில் ஆற்றிய பணிகளுக்காக அவருக்கு 2005ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பெங்களூரு போயிருந்த கேஎம் செரியனுக்கு சனிக்கிழமை இரவு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. பக்கத்தில் இருந்த மணிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செரியன் கொஞ்ச நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கார். பெங்களூரில் காலமாகிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி தான் கேரளாவில் நடந்த ஒரு இலக்கிய திருவிழாவில் ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை அறிமுகப்படுத்தி கேஎம் செரியன் பேசியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சின்ன வயசுல பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் படித்தது, 5ஆம் வகுப்பு தேர்வில் கணக்கு பாடத்தில் 0 மார்க் பெற்றது போன்ற சுவாரஸ்யமான பல விஷயங்களை செரியன் பேசியிருந்தார். வளைகுடா போரின் போது 20 ஈராக்கிய குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கு பதிலாக ஈராக்கிலிருந்து 4 இந்திய ஓட்டுநர்களை விடுவிச்சதை பற்றியும், அன்னை தெரேசாவின் வேண்டுகோளுக்கு இணங்க கொல்கத்தாவில் ஒரு ஏழை சிறுவனுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே தான் ஒரு இதய மருத்துவராக போறதா மூணாரை சென்ற ஒரு படுகரின தலைவர் தன்னோட அம்மா கிட்ட சொன்னதா பல இடங்களில் கேஎம் செரியன் பேசியிருக்கார். அதை பற்றி பேசும்போது, நான் என் அம்மாவோட கருவில் இருந்தப்போ அவங்க மூணாறு போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற படுகரின தலைவர் ஒருத்தரை அம்மா சந்திச்சிருக்காங்க. அவர் எங்கள் அம்மா கிட்ட, உனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு வலது மணிக்கட்டில் ஒரு மச்சம் இருக்கும், அவர் ஒரு சிறந்த இதய மருத்துவராக வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போது என் அம்மா அதை நம்பலை. ஆனால் பிறக்கும்போது என் வலது மணிக்கட்டில் மச்சம் இருந்துச்சு. அவர் சொன்னபடியே பிற்காலத்தில் நான் இருதய மருத்துவராகவும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனை நிறுவனர், பாண்டிச்சேரியில் உள்ள பிம்ஸ் மருத்துவ மையத்தின் நிறுவனர், சென்னை ஃப்ரண்டயர் லைஃப் லைன் மருத்துவமனை நிறுவனர்னு பல மருத்துவமனைகளை உருவாக்கிய பெருமையும் அவருக்கு இருக்கு. மருத்துவர் கேஎம் செரியனோட மனைவி செலின் செரியன் கரோனா பாதிப்புக்குள்ளாகி சில ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. கேஎம் செரியனோட இறுதிச் சடங்குகள் ஒரு 30ஆம் தேதி நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.